மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப கிருப்பை எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. வாழ்த்துக்கள், நன்றி. நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசலில் நின்று ஒருத்தர் ஒத்திலே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பார். தனியாக நின்று போராடுவார், எழுதி போட்டு போவார். அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா, அதுக்குள்ள பகடி இருக்குல்ல, அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உடல் மொழி கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, உங்களுக்கு குழந்தை இல்லையா? அந்த படத்தில் வந்து உங்கள் குழந்தை இல்லை, உங்கள் ஒய்ஃபை காட்டலை, உங்கள் வீட்டை காட்டலை. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மெட்டஃபராக எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இவர் எங்கே சாப்பிடுவார், எங்கே தூங்குவார், இவர் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு, இவர் யார் மடியில் போய் படுத்துக்குவார், இவ்வளோ அடி வாங்கியிருக்காருல, இவருக்கு யார் ஒத்தலம் கொடுத்துருப்பான், இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. தாங்கிட்ட இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் பார்க்குறேன். ஏன்னா வேற வழியே இல்லை, இவங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை தாங்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று அறம், அந்த அறத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிட்டார். அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க கதையை சொல்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டது இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மொழியில் கதை சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் சினிமாக்குள்ளே யார் வேணாலும், எப்படி மீடியாக்குள்ளே நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில் வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீங்கள் ஆகியிருக்கு. சினிமாக்குள்ளே நிறைய மனிதர்கள் உள்ளே வந்து தனக்கு தெரிஞ்ச மொழியில் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்ல நீட்டாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு மட்டும் இல்லாமல், கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார், நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறத 4 பேரோட கலந்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்கிறாதீங்க. இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் 2 வார்த்தை 4 வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோட வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. நேற்று 2 படம் பார்த்தேன். நேற்று காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேச்சியாக நான் எப்போவுமே காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேச்சியாக நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த ஸ்டில்லு பார்க்கணும்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டி 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக வச்சுப்பேன் நான். அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock வந்து அம்பேத்கரை வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல வா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படம் பார்த்தோம். எல்லாம் என் அசிஸ்டன்ஸோடு சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல, சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு தாக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் அசிஸ்டண்ட்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம். ஒரு 6-7 மணிக்கு தான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே இந்த 6 மணி வரைக்கும் இந்த என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா, 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா, இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா, இது தப்பா, இந்த முடிவு, இந்த வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோடய உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனேன். ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டக்குள்ள ஓட்டி பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது,
அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சி திறக்கலாம். அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற, இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே என்ன தான் நடக்கும், இந்த படம் அந்த முடிவு எப்படி தான் போக போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல. அப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நைட்லாம் யோசிக்கிறேன், இது எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய ஆரம்பிக்கும் போது எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன், என்கிட்டேருந்து என்னை மீறி என்னோட நிலத்தை பிடுங்குற, ஏன்னா என்னோட நிலத்தை பிடுங்குற, என் உடல் உறுப்புகளை பிடுங்குற, எல்லாத்தையும் நீ பிடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறனோ இல்லையோ, பட் நான் உன்னையை எப்படி வென்றெடுக்குன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கடைசியாக நான் உனக்கு நீ என் இதயத்தை பிடிங்கிட்டு போகிற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும் போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது நான் என்னோட உதவியாளர்கிட்ட சொன்ன விஷயம் அது ஒன்றே ஒன்று தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்குது, உனக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவில் அந்த படத்தை பார்க்காது. ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர் தொடக்க காலத்திலேருந்து அது காட்டப்பட்ட நேரத்திலிருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாற்றினவன், ஒரு எலியை காப்பாற்றினவன், ஒரு எறும்பை காப்பாற்றினவன், யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா, ஒரு மனுஷனை விட்டு அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நமக்குள்ள எக்ஸ்போஸரை பயன்படுத்தி, நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நம்மளோட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போஸரை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்கே காட்டப்படுகிற மனிதர்கள், அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த மனிதர்கள் அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட் ஃபார்ம். அந்த ஒரு முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலையை இந்த படம் மயிலாடு செஞ்சிருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோட முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு. நிச்சயமாக சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்தை நமக்கு தெரியும். தொடக்க காலத்தில் நான் சசிகுமார் சாரில் பயப்படுவேன், இப்போ என்ன கதை கொண்டு வர போகிறோம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே கிட்டத்தட்ட யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணால் பயப்படுற கதாநாயகர்கள் கூட கொண்டு வந்தார். நந்தனோட உச்சம், அயோத்தி உச்சம், இப்போ மயிலாடுகிற உச்சம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு என் அசிஸ்டன்ட் சொல்லும் போதே, கதை யோசிக்கும் போதே சசிகுமார் சார் இருக்காரு, நம்பி யோசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்ரா கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க, அப்படியே கோயில்பட்டி பொண்ணை நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி, குரூப் சொன்ன மாதிரி உங்களை தவற விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ சாண்டோல்டன் இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டே இருப்பாங்க. அந்த ஒரு பீட் மட்டும் நெஞ்சில் விழுந்துக்கல, அது கேட்டே இருப்பாங்க. சாண்டோல்டன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா, சாண்டோல்டன் எப்போவுமே சின்ன வயசில் நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து அந்த ஒரு தரையை தட்டி பாட்டு பாடியிருப்போம். நம்ம கூட அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சாண்டோல்டன் தோணுவார். அவருக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பேத்தனை என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க, அவர் சொல்கிற கதை, அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவ்யூ சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார். தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார். மற்ற படம் சார் என்ன படம் விட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் ஒப்பேராது போல இருக்கே அப்படிம்பார்.
ஒன்றும் இல்லை தம்பி, சுவாரஸ்யமாகவே இல்லை, ரொம்ப லேக் ஆகுது அப்படி இப்படின்னு. சரி உங்கள் படம் எப்படின்னு கேட்டால், படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம், எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா, தம்பி எப்படி வந்திருக்கு ஒரு நல்ல கதை தம்பி அப்படிம்பா. அந்த ஒரு ஒரு பெரிய அவர் வந்து சூஸ் பண்ணுற கதைகள் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாகவே அவருக்கு வந்து ஏதோ பாயிண்ட் அந்த கதைக்குள்ளே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் திருப்பி பண்ணதுக்கு. அப்போ ராஜ்மோகன் அண்ணன், ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது, எழுத்தாளனாக இருக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில் காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட கதை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகம் வந்துகிட்டே இருப்பாங்க, அதில் நானும் இருப்பேன், அதனால எனக்கு அது ஈஸியாகிடும். ஆனால் அவர் நடைப்பயணம் போகும்போது, பாதசாரியாக போகும்போது, ரிப்போர்ட்டராக போகும்போது, கொலை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகைகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் விட்டது, அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டணும்னு தகும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை வேற ஒன்றா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம், அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லாருமே சின்னதாக தெரியுவாங்க, அது நம்மளோட கிராஃப்டே சின்னதாக மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துடும். ஆனால் அதுக்குள்ள அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வெக்கி தலைகுனியை வச்சு இப்படிமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை வந்து ராஜ்மோகனை பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால் ராஜ்மோகனுக்கு எப்போவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிக்கடன் பட்டிருக்கு. ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதனால் ராஜ்மோகனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மற்றபடி மற்ற டீமுக்குமே மிகச்சிறிய குருமசுவாமி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ராஜ்மோகன் எப்படி அது இந்த ஏதோ யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த யூனிவர்ஸ்லேருந்து வேற உருவம் கொண்டு ஜோக்கர் கிளம்பி வந்து அது ஜோக்கர் கெட்டப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜோக்கர் படத்தில் ஒரு கெட்டப் இருக்குள்ள, நம்ம அந்த ஜோக்கர் அந்த கெட்டப் போட்டு நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்கள் ஸ்டைலு அது ரொம்ப என்ன சொன்னால் விளையாட்டாக சிரித்து பார்த்துட்டோம். திடீர்னு படம் முடிஞ்சு பார்க்கும்போது யோசிக்கும்போது நம்ம திருநெல்வேலியில் ஒரு போர்டு மாட்டி ஒரு பத்திரிக்கை வேலை பார்த்துட்டு இருந்துப்பாங்கல்ல, சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருந்துப்பாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக எல்லாரையும் திட்டிட முடியுது, தான் யாருன்னு காமிச்சிட முடியுது, ஏதோ வகையில் தனக்கு ஒன்று கிடைக்குதுங்கிறதுக்கு தெரியுது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்கள்கிட்ட போய் எப்படியாவது சொல்லணும் துடிப்பாங்க அந்த உண்மையை. அப்படியாப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த கேரக்டர்ஸும் சரி, ஜோக்கரும் சரி, அப்படியாப்பட்ட மனிதர்கள் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குல்ல, அதுவும் பயங்கரமான எமோஷனலான ஒரு வேலை. இந்த கேரக்டர் அந்த திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசலில் நின்று ஒத்திலே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பார், தனியாக நின்று போராடுவார், எழுதி போட்டு போவார். அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா அதுக்குள்ள பகடி இருக்குல்ல, அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உடல் மொழி கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, உங்களுக்கு குழந்தை இல்லையா, இந்த படத்தில் வந்து உங்கள் குழந்தை இல்லை, உங்கள் ஒய்ஃபை காட்டலை, உங்கள் வீட்டை காட்டலை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மெட்டஃபராக எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இவர் எங்கே சாப்பிடுவார், எங்கே தூங்குவார், இவர் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு, இவர் யார் மடியில் போய் படுத்துக்குவார், இவ்வளோ அடி வாங்கியிருக்காருல, இவருக்கு யார் ஒத்தலம் கொடுத்துருப்பான், இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் என்ன சொல்கிறது, அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாகவே மயிலாடு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சினிமாக்கள் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து நிறைய சினிமாக்களை அணுகிறோம். ஒரு சின்ன டைம் கூட கொடுக்கறது இல்லை. நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க கதையை சொல்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டது இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மொழியில் கதை சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் சினிமாக்குள்ளே யார் வேணாலும் எப்படி
மீடியாக்குள்ளே நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில் வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீங்கள் ஆகியிருக்கு. சினிமாக்குள்ளே நிறைய மனிதர்கள் உள்ளே வந்து தனக்கு தெரிஞ்ச மொழியில் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்ல நீட்டாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு மட்டும் இல்லாமல், கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமா பார்க்க வரீங்க எங்கிட்ட சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை எனக்கு 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் உட்காருங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதையும் மைண்டில் வச்சு ராஜமோகன்னா தன்னோட பக்கெட்டுலாம் சேர்த்து ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நெகிழக்கூடிய வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா, பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் காற்றுல பரவிட்டாங்க, இனிமேல் அவங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்ட இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் பார்க்குறேன். ஏன்னா வேற வழியில் இவங்க எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை தாங்கிட்ட இருக்கிற ஒன்று அறம், அந்த அறத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஜெயிச்சிட்டார். அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. மாறி ஸ்டேஜில் பேரை சொன்னோடனே மாறி சொல்கிறாப்புல, கொஞ்சமாக 2 வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார், நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கா ஆளாயிடுவீங்க. அது நல்லா தெரியுது. ஆனால் 2 படம் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் சாண்ட்ரோன் படம் பாட்டு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கலன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு மாரி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல. ஸோ இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார், வெங்கடேஷ் சார், நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்ட. அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ, 23 சார், மன்னிச்சுங்க சார், நான் உங்களை கவனிக்காம விட்டேன். அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம், நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களை வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க. ஞானவேலும் பேசுகிறாப்புல. குரு எங்கேயோ 2-3 இடத்துல பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்குது. பாக்கி எல்லோரும் சினிமா நடிகர் மாதிரி அப்படின்னுவாங்க, கண்ணு சிமிட்டுவாங்க, எதுவுமே இல்லை. நிஜமாகவே அடி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. அதுதான் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர் தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. அப்படி ஒரு கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது ராஜமுருகனை சொல்லணும்னா படம் குக்கு. நான் ஞானவேல் வந்தாப்புல என்னன்னு தெரில. நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு. மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில். மத்தியானம் கண்ணன் வந்து விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துடுங்க, பஸ் கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கான்னு சொல்லி அடைக்க வச்சு கூப்பிட்டு போனாப்புல. அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது. அப்போ படம் கொக்குன்னு பேர் வச்சாப்புல. 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலாட். பொறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு உங்கள் படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு, என்ன சாங், ராசாதி ராஜா, அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா
அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கான். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை நான் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டேன். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நையாண்டியெல்லாம் இல்லைன்னா வேறு ஆள் அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த கார்டில், சுசீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்களில் நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்குறம்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி உண்டியாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோடய வேண்டுதலாகவும் இருக்குது. விழாவில் நாயகன் சாமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை பார்க்க பாரதி வந்திருக்கிறாப்புல, பாரதி சொல்ல வேணாம். அவங்க 2 பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்குனா ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சுருப்பாப்புல. ராஜமுருகன் படம் வரும்போது இந்த வார்த்தையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்ம தான் கேட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் கழித்து ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல. அப்புறம் கொஞ்சம் வற்புறுத்தினதுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும். ராஜமுருகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேறு என்ன சொல்கிறது, மொத்தத்தில் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேன்னே 13ஆம் தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன், தேட்டரில் பார்த்துக்கிறேன் இல்லை தனியாக பார்த்துருங்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. ராஜமுருகன் நேற்று கூப்பிடும்போது போக முடியல, நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார். அடுத்து உங்களை மந்திரியாகவே பார்த்துக்கலாம். ஸோ படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி என்னையை கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன நிறைவோட, கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சி, கொஞ்சம் லேசான மனசோட போகிறது. மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது, 4 பேரோட கலந்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்கிறாதீங்க. இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் 2 வார்த்தை 4 வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோடய வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ராஜமுருகன், அடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. வாழ்த்துக்கள், நன்றி.